வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா வீடு ஃபுல்லாமே க்ளீன் பண்ணலாம். வீடியோ எல்லாமே ரொம்ப தூசியா இருக்குல்ல, க்ளீன் பண்ணலாம். அந்த வீடியோ தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹாய் சொல்லு. பாய் சத்தாக்கு. அத்தா கூப்பிடு. என்ன பண்ணிட்டு இருக்க? இது வேலை வச்சுட்டு உட்காந்துருக்கியா? இர்ஃபான் என்ன பண்ணிட்டு இருக்கிற? சேட்டை சேட்டை. சரி, ஹஸ்பண்டு வந்து ஒர்க்குக்கு போயிட்டாரு. சரி, துணி ஃபுல்லாமே சேர்ந்துருக்கு. அதனால் துணியெல்லாம் துவைச்சி போட்டுக்கலாம். ஏன்னா சாயங்காலமான சரியான மழை வரும். நேற்று காலையில் ஃபுல்லாமே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு வெயிலா. ஆனால் இன்றைக்கி பார்த்தா மழை வருது. எப்போ வேலைக்கு போனாலும் அப்படியே வீட்டில் யாரும் இருக்கிற மாதிரியே வந்து இந்த ஃபேனை போடுறதென்ன, லைட்டை போடுறதென்ன. ஸோ இன்னும் எந்த வேலையுமே ஸ்டார்ட் பண்ணல. ஃபஸ்ட்டு பையனுக்கு சாப்பாடு ஊட்டிட்டு அதுக்கப்புறம் தான் பண்ணணும். இல்லைங்க அப்படியே இருக்குது. நான் சமைச்சேன்னா இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருவேன். நான் சாப்பாடெலாம் சமைச்சாச்சு. ஆனால் முட்டை பொரிக்க சொல்லி போட்டு என் ஹஸ்பண்டு பண்ண வேலை அப்படின்னு ஆரம்பிச்சிடும். இன்றைக்கி வந்து சிம்பிளாக தான் பண்ணேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் வீட்டில் வேலை இருக்கிறனால என்னால் எதுவும் பண்ண முடியல. வீட்டோட சாப்பாடு. பா 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 நமக்கு போகலாப்பா. இர்ஃபான், ஃப்ரிட்ஜெல்லாம் க்ளீன் பண்ண ஒரு ஐடியா. நாரி இருக்குது. க்ளீன் பண்ணி காலையில் தண்ணி வந்துச்சு. வாட்டர் கேன் ஃபுல்லாமே பிடிச்சி வச்சுருக்கேன். நல்லா எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கணும். ஹாய் சொல்லு இர்ஃபான். இங்கே பா இங்கே பா எங்கே போகிறீங்க? வா இங்கே பா, அம்மா கை பிடிச்சிக்கோ. அம்மா வெயில் வெளியே. நான் ஃபஸ்ட்டு எப்பயுமே வந்து தம்பி ட்ரெஸ் தான் போடுவேன். குழந்தை ட்ரெஸ் தான் ஃபஸ்ட்டு போடுவேன். அதுக்கப்புறம் எங்கள் ட்ரெஸ்ஸில் போடுவேன். இந்த வெயில் நம்ப முடியாது. டக்குன்னு மிஷின் துணி போட்டு துவைச்சி வச்சிடணும். ஃபஸ்ட்டு துணி துவைச்சிடலாம். நீங்கள் நினைக்கிற மாதிரி எங்கிட்ட இந்த ஃபோன் இருக்கிற கேமரா இந்த ரோலில் எதுவும் கிடையாது. அது ஆர்டர் போட்டிருக்கேன். இந்த மாதிரி தான் வரும். மிஷினில் துணி போட்டு அந்த மிஷின் ஆகட்டும். ஃபஸ்ட்டு பாத்திரம் கழுவிக்கலாம். ஏன்னா துணி மிஷினில் போட்டிருக்கேன், அது பாட்டுக்கு ஆகும். ஃபஸ்ட்டு பாத்திரம் கழுவிக்கலாம். எனக்கு இந்த மாதிரி 90s பாட்டு கேட்டால் தான் எனக்கு வேலை செய்ய தோணும். சீக்கிரமாக நான் வேலையை முடிச்சிடுவேன். நீ வந்து பாத்திர கழுவி முடிச்சுட்டு ஃப்ரிட்ஜு நாரி கிடக்குது. இதான் தூசியாக பட்டு க்ளீனே பண்ணுறதில்ல. அதை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிவிட்டு இனி துணி கம்மியாக தான் இருக்குது. மிஷினில் துணி போட்டிருக்கேன். அப்படியே வீட்டில் கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு பாத்திரம் மட்டும் கழுவிக்கலாம். இதான் கொஞ்சம் தான் பாத்திரம் இருக்குது, கொஞ்சம் கழுவி முடிச்சிட்டேன். இப்போ தெரியல நானே தெரியல. அவ்வளோதான். எங்கள் ஏரியாவுக்கு என்ன கேட்பாங்க, நீ வந்து இந்த காலத்து பொண்ணு மாதிரி இருக்கிற, நீ வந்து கேட்குற வீட்டில் கேட்குற பாட்டு எல்லாமே வந்து 90s பாட்டு அப்படிம்பாங்க. எனக்கு அந்த மாதிரி பாட்டு தான் பிடிக்கும்.
பாத்திரமெல்லாம் கழுவியாச்சு, நீட்டாக அடுக்கி வச்சாச்சு. க்ளீன் பண்ணிடலாம். ஃப்ரிட்ஜில் தலை அடுக்கி வச்சுட்டு அதை கொஞ்சம் க்ளீன் பண்ணிக்கலாம். பர்த்டே கேக் வந்து இன்னும் இருக்குது. டேஸ்ட்டாக இருக்கும். வேஸ்ட் பண்ண மாட்டேன். சாப்பிடுங்க. ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணியாச்சு. துணி ஃபுல் வேலையை முடிச்சுட்டு அந்த வீடியோ அப்டேட் பண்ணுறேன். ஃபுல் வீடியோவை, வீடு க்ளீன் பண்ண வீடியோ. பை. வேலையை முடிச்சாச்சு. வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ஒருத்தர் ரத்தளிக்க மாட்டான். இருடா. எல்லா வேலையும் முடிச்சு வீடு க்ளீனாக இருக்குது. என் பையனையும் குளிக்க வச்சுட்டு வீடு சுத்தம் பண்ணியாச்சு. வீடை கூட்டி வீடு தொடச்சி ஃப்ரிட்ஜு கவர் மாட்டணும். எல்லாம் துவைச்சி போட்டிருக்கனால நீ ஃப்ரிட்ஜு கவர் போடல. ஃப்ரிட்ஜு நீட் பண்ணிட்டேன், சுத்தம் பண்ணிவிட்டேன். எல்லாம் நீட்டாக அடுக்கி வச்சுருக்கேன். காலையில் தண்ணி வந்துச்சு, எல்லா வாட்டியும் பிடிச்சி வச்சாச்சு. ஏன்னா ஹஸ்பண்ட் வந்து தண்ணி ஃப்ரிட்ஜு தண்ணி தான் குடிப்பார். அதனால் காலையிலே சமையல் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. அதனால் எனக்கு என் பையனுக்கும் இந்த சாப்பாடு இருக்குது. ஓப்பன் பண்ண முடியல. ஒயிட் சாப்பாடு இருக்குது. எல்லா வேலையும் முடிச்சாச்சு. இங்கே இருக்கிறது ஃபுல்லாமே ஃப்ரிட்ஜு கவர் போட்டதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வந்து நீட்டாக அடுக்கி வைக்கணும். இன்றைக்கி சாயங்காலமாக தான் துணியெல்லாம் மடித்து வைக்கணும். ஏன்னா மாடியில் காஞ்சிட்ருக்கு. எல்லாம் மடித்து வைக்கணும். அவ்வளோதான், ஃபினிஷ்டு. எல்லா வேலையுமே ஃபினிஷ்டு. ஒரு வழி எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. பாத்திரம் கழுகி, வீடை கூட்டி, வீடு தொடச்சி, துணி துவைச்சி, சமையல் வேலை முடிச்சு, என் பையனையும் குளிக்க வச்சு எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. ஹாய் சொல்லிடு. இந்த மாதிரி வீடியோ பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறைய வீடியோஸ் இந்த மாதிரி அப்டேட் பண்ணுறேன். பாய் பாய் சொல்லு. அவ்வா பர்த்டே